Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான டாபிக். இது மேத்தமெட்டிக்ஸும் சரி, பிசிக்ஸும் சரி, நிறைய டெரிவேஷன்ல இந்த பார்ட் வரும். என்ன அப்படின்னா cosine law அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? See, first என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு triangle எடுத்துப்போம். See the sides A, B, C. எடுத்துக்கலாமா? இந்த Aங்கிற பாயிண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு, the length BC. ஸோ அதை small a எடுத்துப்போம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி பிக்கு ஆப்போசிட்டில் என்ன எடுத்துக்கலாம்? ஸ்மால் பி எடுத்துக்கலாம். சிக்கு ஆப்போசிட்டில் ஸ்மால் சின்னு எடுத்துக்கலாம். இதெல்லாம் டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்ணக்கூடிய நோட்டேஷன்ஸ். ஓகே, இப்போ சியிலிருந்து ஏபிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ அது ரீச் ஆகக்கூடிய, அதாவது அந்த இன்டர்செக்ட் ஆகக்கூடிய அந்த பாயிண்ட்டை டின்னு எடுத்துக்கலாம். கிளியர்? ஓகே, ஸோ இப்போ சி த ரைட் சைட் ட்ரையாங்கிள். இந்த ரைட் சைட் ட்ரையாங்கிளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ எழுதலாம். இன் ட்ரையாங்கிள் எப்படி எழுதிக்கலாம்? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா? டிசிபி, டிசிபி. ஓகே, யூசிங் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா என்னது? lengthiest side square is equal to sum of the squares of other two sides. அப்போ இதில் lengthiest side என்னது? BC. அப்போ BC square equal to sum of the squares of other two sides. இதெல்லாம் CD square இன்னொன்று DB square. ஓகே, CD square plus DB square சொன்னாலும் சரி, இல்லைன்னா BD square அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இந்த BD அப்படின்னு உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல எழுதிக்கலாம். BD அப்படிங்கிறது ஏபியிலிருந்து ஏடியை மைனஸ் பண்ணால் கிடைக்கும். அப்போ ஏபி மைனஸ் ஏடி. அப்போ இங்கே எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர் ப்ளஸ் பிடி ஸ்கொயருக்கு என்னது? ஏபி மைனஸ் ஏடி த ஹோல் ஸ்கொயர். இது பிசி ஸ்கொயர். ஓகே, லெஃப்ட் சைடில் பிசி ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். ஓகே, சி த நெக்ஸ்ட் ஸ்டெப். இந்த சிடி ஸ்கொயரை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சி த செகண்ட் ட்ரையாங்கிள், செகண்ட் பார்ட் இல்லை, ஒரு பிக் ட்ரையாங்கிளுடைய செகண்ட் பார்ட் எடுத்துக்கிறேன். இன் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் என்னது? டிஏசி அப்படி எடுத்துக்கலாமா? டிஏசி. ஸோ பித்தாகரஸ் தியரம் என்ன சொல்லுது? யூசிங் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரம் இல்லையா? lengthiest side square is equal to sum of the squares of other two sides. அப்போ இந்த ட்ரையாங்கிள் lengthiest side அது ஏசி. கரெக்டா? அப்போ ஏசி ஸ்கொயர் ஈக்குவல் டு அதர் டூ சைட்ஸோட ஸ்கொயர்ஸோட அடிஷன். அப்போ அதர் டூ சைட்ஸ்னா ஒன்று ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் இன்னொன்று சிடி ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அப்போ இதுலேருந்து எனக்கு என்ன வேணும்? சிடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர் லெஃப்ட் சைடு போயிடுச்சுன்னா ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர். இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை பிசி ஸ்கொயர் நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாமா? அப்போ இதை வேணால் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த 2ங்கிறத ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். அப்போ என்ன வரும்? பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சிடி ஸ்கொயர் பிளேஸில் ஏசி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர். கரெக்டாக? ப்ளஸ் ஏபி மைனஸ் ஏடி த ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதே மாதிரி ஏபி மைனஸ் ஏடி த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் மைனஸ் 2ab AD. ஸோ இதில் ப்ளஸ் ஏடி ஸ்கொயர் மைனஸ் ஏடி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த ஏடி எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள். இந்த பிக் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் ஏவோட ஆங்கிள், ஸோ இது ஆங்கிள் ஏன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? ஸ்மால் ஏ ஆர் கேபிட்டல் ஏ வாட் எவர் மேபி. ஸோ கேபிட்டல் ஏன்னு எடுத்துக்கலாம். சரியா? ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எழுதுவோம் cos A is equal to, பொதுவாக ஆங்கிளுக்கு தீட்டா யூஸ் பண்ணுவோம், ஆல்ஃபா யூஸ் பண்ணுவாங்க, ஃபை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நாங்கள் ஏ யூஸ் பண்ணியிருப்போம். அப்படின்னா ஏவோட ஆங்கிள், ஆங்கிள் ஏ அப்படின்னு சொல்லலாம். cos A என்ன ஃபார்முலா? adjacent side by hypotenuse is equal to, இந்த ட்ரையாங்கிளில் adjacent side எதுப்பா? adjacentங்கிறது ஷார்ட்டஸ்ட், ஐ மீன் ஏடி. அப்போ ஏடி டிவைடட் பை hypotenuse என்னது? ஏசி. அப்போ இதில் இருந்து ஏசி இங்கே கொண்டு போயிட்டேன் அப்படின்னா ஏடி ஈக்குவல் டு ஏசி காஸ் ஏ. ஓகே, ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ப்ளஸ் மீதி இருக்கிறதெல்லாம் எழுதிடுவோம் ஏபி ஸ்கொயர் மைனஸ் 2ab ஏடி. ஏடிக்கு என்ன போட்டுக்கலாம்? ஏசி காஸ் ஏ. கரெக்டா?
ஸோ இது என்ன ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர். இனி அந்த டிஸ்டன்ஸ் நொட்டேஷன்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். பிசி எங்கே இருக்கு? இப்போ இதாக இருக்குது. அப்போ பிசி ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர். இப்போ ஏசி ஸ்கொயர்னா என்னது? பி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர்னா சி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அப்போ ஏபின்னா சி, தென் ஏசின்னா என்னது? பி, தென் நெக்ஸ்ட்டு காஸ் ஏ. ஸோ இதை ஆர்டரில் எழுதிடுவோம். ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பியை முன்னாடி கொண்டு வந்துடுவோம் 2bc காஸ் ஏ. சரிங்களா? ஸோ இதுதான் என்னது? கொசைன் லா. ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளை நீங்கள் வேறு நொட்டேஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நொட்டேஷன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா கொசைன் லா ஃபார்மெட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.